Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் இப்போ செகண்ட் மிட்டம் சயின்ஸில் வந்து கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 4 மார்க் வந்து ப்ராப்ளத்தை தான் கேட்குறாங்க. ஸோ லெசன் 5, லெசன் 6, லெசன் 10 இந்த 3 லெசன்லேயுமே வந்து ப்ராப்ளம் வந்து எதுலாம் முக்கியம். இது வந்து செகண்ட் மிட்டம்க்கு மட்டும் கிடையாது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷன், குறிப்பாக பொது தேர்வில் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் கம்பல்சரி 2 மார்க்கும் கம்பல்சரி 4 மார்க்கும் இந்த மெயினான இந்த 3 லெசன்லேருந்து வர மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ லெசன் 5 அகஸ்டிக்ஸ் ஒளியியலை பொறுத்தளவுக்கு வந்து 2 ப்ராப்ளம் மட்டும் தயவுசெய்து இப்போ நீங்கள் செகண்ட் மிட்டமுக்கு பாருங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 1, 2 அந்த டாப்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சியை வச்சு வரக்கூடிய சமன்பாடு, தோற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு, சால்வ்டு ப்ராப்ளம் 1, 2 இது லாஸ்ட் இயர் கம்பல்சரி 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செய்து பாருங்க. அது இல்லாமல் இதில் பயிற்சி கணக்கில் ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து விசி கோட்டை என் லாமிடா அதை பேஸ் பண்ண போறீங்க 2 மார்க்கில் கேட்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 ப்ராப்ளமுமே விசி ஈக்குவல் டு 2d/t இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்மு தான். மோஸ்ட்லி இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் இம்பார்ட்டன்ட். லெசன் 6 நியூக்ளியர் பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 சம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 6.3, 6.4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே, ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் ரொம்ப ரொம்ப எசென்சியல். 6.4 வரக்கூடிய சம்மு உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இதை பேஸ் பண்ணி போடக்கூடிய சம்மு தான். இது அல்லாம புக் பேக்ல வந்து எக்ஸசைசஸ்ல 2 சம் கொடுத்துருக்காங்க. இதுல சம் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்ஃபா டிகே வரக்கூடிய சம்மு. ஒரு எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து ஒரு அந்த எலிமெண்ட் வந்து 3 ஆல்பா சிதைவுக்கு உட்படுது. ஸோ ஃபைனலா கிடைக்கக்கூடிய அந்த சேய் உட்கருவினுடைய நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடுக. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்டா, ஆல்பா டிகேண்டா என்ன, பீட்டா டிகேண்டா என்ன. லெசன் 10 பொறுத்தளவுக்கு நீங்க படிக்கக்கூடிய மிக முக்கியமான சம்மு வந்து பாத்தீங்கன்னா பிஹெச், பிஓஹெச். இது 2 டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அல்லாம pH பிளஸ் POH is equal to 14 இதை பேஸ் பண்ணி சம் கொடுப்பாங்க. இதுல சால்வ்டு ப்ராப்ளமும் பார்க்கணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் பார்க்கணும். ஸோ pH is equal to மைனஸ் லாக்டன், H பிளஸ்ங்கிறது ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவு. இந்த மாதிரி சம் வந்தா ஆசிட்ல கான்சென்ட்ரேஷன் கொடுத்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதே சம்ல வந்து பேஸ்ல ஒரு KOH ஒரு NaOH கொடுத்தாங்கன்னா POH is equal to மைனஸ் லாக்டன் OH மைனஸ் இந்த ஃபார்முலா வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சில சமயம் pH கொடுத்துட்டு POH கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க pH பிளஸ் POH ஈக்குவல் டு 14 இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 பாடத்துல நான் சொன்ன சம்ம மட்டும் பாருங்க.